ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, திடீர்னு அதிரடியாக இந்தியாவிலேருந்து வர எல்லா எக்ஸ்போர்ட்க்கும் 25% டேரிஃப் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு எல்லாருக்கும் வந்து நியூஸ் மீடியாலாம் கிளப்பி விட்டார். ஸோ ரியலாக அமெரிக்காவில் இருந்து இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்ன இம்பேக்ட்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஆக்சுவலாக இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா, இவரோட எக்ஸிக்யூஷன் ஸ்டைலே வந்து இப்படி தான். இது நியூஸ் மீடியாவில் வந்து ரொம்ப கீனாக ட்ரம்ப்பை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இந்தியாவும் அமெரிக்காவும் அவங்க வந்து ஒரு ட்ரேட் நெகோசியேஷன்ஸில் ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் கிட்ட நெருங்கும்போது அவர் வந்து நான் வந்து என்னோட சிக்னேச்சர் டீலை நான் வந்து கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா, இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சைனாவுக்கும் பண்ணார், அந்த மாதிரி நிறைய விஷயக்கும் பண்ணுவார். இந்த ஒரு எக்ஸிக்யூஷன் மெத்தட் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. தவிர அவர் சொல்கிற மாதிரி வந்து 25% டேரிஃப் வந்து ஃபைனலாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த டீலில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய டீல்ஸ்லேயும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவர் கொண்டு வந்த ஒரு பாலிசியும் லாஸ்ட்டாக இருக்கும்போது கொண்டு வந்த பாலிசியும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க, ஃபைனலாக வர ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓகேப்பா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நம்ம வந்து இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, இது கரெக்டு, பரவாயில்ல, ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நார்மலான ஒரு பாலிசி தான் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிக்கும்போது அப்படி ஆரம்பிச்சிருக்காது, ரொம்ப பெருசாக தான் ஆரம்பிச்சிருக்கும். நம்ம சைனா கேஸ்லேயே பார்த்தோம், திடீர்னு வந்து 124%, 145% சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தோம். ஆனால் கடைசியில் வந்து அந்த பர்சன்டேஜ்லாம் வரல, அது வந்து ரிவர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக என்ன ஒரு பர்சன்டேஜ் வரும், இல்லை இது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ட்ரம்ப் சொல்கிற ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்தியா கிட்டேருந்து நிறைய வாங்குது, ஆனால் இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து அந்த அளவுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து அவங்களோட ட்ரேட் பாலிசிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கிறதுனால யாருமே வந்து இந்தியாவுக்குள்ளே விற்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது ட்ரம்ப்போட குற்றச்சாட்டு. ஆனால் இது வந்து இந்தியா வந்து வேணுண்டே எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சிஸ்டமே வந்து அப்படி தான் டிசைன் ஆயிருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, இந்தியாவில் வந்து பொருட்களெல்லாம் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். அதனால் வந்து அமெரிக்காவில் இருக்க பிஸ்னஸ் யாராவது ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு இங்கே வந்து அந்த ஷிப்பிங் காஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வச்சு விற்றாலும் இங்கே இருக்கிறவங்க ஓகே பரவாயில்லப்பா, நல்ல இவ்வளோ இதுவாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் யாரோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அமெரிக்காவில் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நார்மலாக இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பெருசாக ஐஃபோன் மாதிரியோ ஹை அண்ட் மாடல் கார்ஸ் இந்த மாதிரி பெரிய ஒரு வேல்யூவேஷன் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாகவே இந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து அதிக ஹை வேல்யூ ஒரு ப்ராடக்ட் வந்து அடுத்த நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வேணுன்ட்டே பண்ணுற மாதிரி இல்லை, இந்த சிஸ்டமே வந்து அது நேச்சுரலாகவே இப்படி தான் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனலான கருத்து. பாயிண்ட் நம்பர் 3, ஓகே, ஸோ இப்போ இந்தியா இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்தளவுக்கு பெருசாக ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு 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 இஷ்யூவோ இல்லாமல் நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து இது என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஓகே, நான் போன பாயிண்டில் சொல்கிற மாதிரி ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்கிற ஒரு கூட்ஸை வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிஸ்னஸ் மாடல் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அதனால் அதை டார்கெட் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் ஹை வேல்யூ மாதிரி டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து F-35 ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்தியாவை ஸ்பெஷல் கண்ட்ரி லிஸ்ட்டை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம், இதுக்கப்புறம் வந்து F-35 நீங்கள் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் வந்து ஹை வேல்யூவான ஒரு பொருள். இப்போ இந்தியா வந்து ஒரு 10 F-35 ரக விமானங்களை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்கிராஃப்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட வாங்கின அளவுக்கு இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட வாங்கிடும். ஸோ ட்ரேட் டெஃபிசிட் அந்த அளவுக்கு இருக்காது. ட்ரம்ப் வந்து ஓகேப்பா, நாங்கள் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நீங்களும் பண்ணுறீங்க, ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுவார். ட்ரம்ப்பை வந்து ஓப்பனாக இந்தியா வந்து இந்த ஸ்பெஷல் கண்ட்ரி லிஸ்ட்டில் நாங்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த நியூஸ் கிளிப்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேட் நெகோசியேஷன் இந்தியா வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஃபைனலாக எப்படி வந்து வரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்குற மாதிரி இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, ஸோ ஒரு காமன் மேனுக்கு என்ன, இப்போ நம்மள மாதிரி இருக்க ஒரு காமன் மேனுக்கு இதனால் பெருசாக தான் இம்பேக்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா, ஒரு விஷயம் ஃபார் ஷுவர், இது நம்ம வந்து சைனா கேசஸில் நம்ம பார்த்தோம். இந்த ட்ரேட் வார் போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க ரிட்டாலியேட் பண்ணி வந்து அவங்க அவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு யூஎஸும் சைனாவும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து நல்லா ஃப்ளக்சுவேட் ஆச்சு. இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அமெரிக்கன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, சைனீஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து ஃப்ளக்சுவேட் ஆச்சு. அதை வந்து ஒரு காமன் மேனாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து காசு கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க ஸ்டாக் வந்து
அது கொஞ்சம் கம்மியாக உங்கள் என்ன ரேஞ்சில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ குறையும் அப்படி பார்த்துட்டீங்க, அது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு காமன் மேனாக நீங்கள் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்க, இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னா அதில் வந்து ஏதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். இதை தவிர எனக்கு தெரிஞ்ச காமன் மேனுக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்து இமீடியட் இம்பேக்ட் இருக்க போகிறதில்ல. பாயிண்ட் நம்பர் 5, ஆக்சுவலாக இப்போ வந்து 25% அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் ட்வீட் பண்ணிவிட்டு இதில் இந்த ஒரு பெரிய எபிசோடை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக இருக்கும். எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஃபைனலாக வரும்போது தெரியும். ஆனால் ஒரு பர்சன்டேஜ் இருக்க தான் போகுது. அண்ட் இதனால் வந்து என்ன ஒரு லாங் டேர்ம் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் செக்டாரில் கொஞ்சம் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசூட்டிக்கல் நிறைய வந்து இந்தியாவிலேருந்து போகுது, அப்புறம் ஆட்டோ பார்ட்ஸு, அப்புறம் ஜுவல்லரி, அப்புறம் இந்த டெக்ஸ்டைல், இது எல்லாமே வந்து மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மேஜர் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து அடி வாங்கப்படும் அப்படின்னு இப்போதைக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் நார்மலாக இப்போது கிராசரிலாம் வந்து எந்தளவுக்கு அவங்க வந்து பர்சன்டேஜ் கொண்டு வராங்கன்னு தெரியல. ஒருவேளை அதுலேயும் வந்து பிளாங்கெட் மாதிரி ஒரு 10% கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்தியன் ஸ்டோருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறி அண்ட் நம்ம கிராசரி வாங்குகிறோம். அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10-20 கிலோவை காய்கறியை தவிர, ஏன்னா காய்கறி வந்து நீங்கள் இங்கே தான் வாங்கி வழி கிடையாது, ஆனால் மற்ற பேக்ட் பண்ண மசாலாஸோ இல்லை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே வாங்குறத விட நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கி அதை ஷிப் பண்ணிங்கன்னா கூட அது இப்போதைக்கு இந்த நிலைமைக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதுவே ஒரு வேளை வந்து பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியாவிலேருந்து நம்ம அந்த ப்ராடக்ட்லாம் ஷிப் பண்ணுறதே காஸ்ட் கம்மி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு வருமோ அப்படின்றது தான் இங்கே இருக்க மக்கள் வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்கிறத கேட்க முடியுது. பாயிண்ட் நம்பர் 6, அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, எனக்கு இப்போவே பொருள் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக எனக்கு இந்தியாவிலேருந்து மசாலாஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம் துணிமணிகை இந்த மாதிரி பொருட்கள் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்ஆர்ஐ ஷாப் அண்ட் ஷிப்பை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க நீங்கள் எப்படி சென்னைக்கு போயிட்டு பர்சனலாக ஷாப் பண்ணீங்களோ ஒரு கடைக்கு போயிட்டு, அதே மாதிரி உங்களுக்காக நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அதை அவங்களே ஷாப் பண்ணி மொத்தமாக கன்சல்ட் பண்ணி நீங்கள் இருக்கிற அட்ரஸ்க்கு அப்ராடுக்கு ஒரு 3 to 5 டேஸில் அமுச்சு வச்சுருவாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 7, கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பண்ணுறது வந்து அன்யூஷுவல் கிடையாது, அது வந்து நார்மல் தான். அண்ட் ரெண்டாவது விஷயம், இது வந்து ஃபைனல் பர்சன்டேஜ் கிடையாது, இது கன்ஃபார்மாக மாறும். ஆனால் 25% அளவுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 25% கன்ஃபார்மாக இருக்காது, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். இதுதான் அது. மூணாவது, லாங் டேர்மாக எந்த ஒரு இம்பேக்ட் இருக்க போகுதுன்னு இப்போவே சொல்ல முடியாது. அதனால் நியூஸ் மீடியாக்களில் பார்த்து வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அப்படி பயந்து பீதியாக தேவையில்லை. அண்ட் ஃபைனலாக இது வந்து லாங் டேர்மாக நமக்கு வந்து ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு அந்த ஃபைனல் ரூல் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு ஸ்பெக்குலேஷனும் பண்ண வேண்டாம். அண்ட் இப்போதைக்கு இந்த நியூஸ் வந்து எவால்வ் ஆகும். இது வந்து ஏதாவது திருப்பி ஒரு ட்வீட் போடுவார், இது வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், இதனால் நிறைய நடக்க தான் போகுது. அதனால் இந்த எபிசோட் வந்து இப்போ இதோட முடியறதில்லை, இதுக்கப்புறம் வந்து இது தொடரும். இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.